Hi guys, so in the video இந்த 1 kg chocolate cake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 kg chocolate cakeக்கு 3 layers of 6 inch sponge நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இது eggless sponge. இப்போ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கிற அந்த caramelized லேயரை வந்து நான் serrated knife வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். சோ இது நம்ம பண்றது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம sugar syrup எல்லாம் போடும்போது அது soak பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நான் sugar syrup வச்சு இந்த லேயர்ஸை சோக் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஏன்னா நம்ம கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது ட்ரை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த sugar syrup என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேக்கோட மாய்ஸ்ட்னஸை ரீட்டைன் பண்ணும். இப்போ ஒரு கேக் போர்டு எடுத்துகிட்டு ஒரு பெரிய டாலப் டார்க் சாக்லேட் கனாஷை எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்கள் கேக்கை வந்து போர்டில் ஒட்ட வைக்கிறதுக்கும் அது வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஸ்லைட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்பஞ்சை நான் வச்சிடுறேன். பைப்பிங் பேக்கில் கனாஷை எடுத்துகிட்டு நான் இப்போ அப்படியே டர்ன் டேபிளை திருப்பிட்டு அதை ஃப்ராஸ்ட் பண்ணுறேன். ஸோ பைப்பிங் பேக் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ராஸ்டிங் வந்து ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஸோ எல்லா இடத்துலையும் சேம் லெவல் ஆஃப் ஃப்ராஸ்டிங் கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேலட் நைஃப் வச்சு அதை நான் லெவல் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா பைப்பிங் பேக் வச்சு ஒரு டேம் க்ரியேட் பண்ணுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஆஃப் ஃப்ராஸ்டிங் பண்ணுறேன். இது எதுக்குன்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபில்லிங் லேயர்ஸ்க்கு நடுவில் வச்சோன்னா அந்த ஃபில்லிங் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்கே கஸ்டமர் வந்து டோஸ்டட் ஹேசல்நட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டோஸ்டட் ஹேசல்நட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேசல்நட்டை வந்து 160 டிகிரியில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்து ஆற வச்சு நம்ம க்ரஷ் பண்ணி உள்ள ஃபில்லிங்காக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது அகெயின் நான் வந்து இன்னொரு லேயர் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ கனாஷ் போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு டேம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேம்க்கு நடுவில் டோஸ்டட் ஹேசல்நட்ஸை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் லேயரை ஆட் பண்ண பிறகு அந்த 2 கேப்ஸ்க்கு நடுவில் நம்ம கனாஷை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஆங்கிள்ட் பேலட் நைஃப் வச்சு அந்த கனாஷை நான் ஸ்ப்ரெட் பண்ணி கேக்கை க்ரம் கோட் பண்ணிக்கிறேன். க்ரம் கோட் பண்ண கேக்கை வந்து ஃப்ரீசரில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour to 40 மினிட்ஸ் நம்ம வச்சு எடுத்துக்கணும். க்ரம் கோட் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் கோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது வந்து அதே பைப்பிங் பேக்கில் இன்னும் கொஞ்சம் கனாஷை எடுத்துகிட்டு நான் சர்க்குலர் மோஷனில் வந்து ஹோல் கேக்கையுமே கவர் பண்ணுறேன். கேக்கு ஸ்ட்ரைட்டாக ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுனால நம்ம கனாஷ் போட்ட உடனே அது செட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்க்ரேப் பண்ணி முடிச்சிடணும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரேப்பரை எடுத்து அது ஒரு 45 டிகிரியில் வச்சு நான் ஸ்க்ரேப் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறமா அதே கனாஷை எடுத்து எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அந்த கேப்ஸில் அதை ஃபில் பண்ணிவிட்டு அகெயின் திருப்பியும் நான் ஸ்க்ரேப் பண்ண போகிறேன். ஸ்க்ரேப்பரை வந்து ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஃப்ரீயாக வச்சு நம்ம ஸ்க்ரேப் பண்ணும்போது எந்த ஒரு டென்ட்டும் ஃபார்ம் ஆகாது அண்ட் ஆல்சோ நீட் ஃபினிஷ் கிடைக்கும். இப்போ அங்கங்கே ஃபார்ம் ஆகிருக்க ஏர் பபிள்ஸை வந்து பேலட் நைஃப் வச்சே நான் வந்து பர்ஸ்ட் பண்ணிக்கிறேன். பர்ஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம ஸ்க்ரேப் பண்ணோன்னா ஹோல்ஸ் வந்து கவர் ஆகிடும். சைடில் ஃபினிஷ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆன உடனே மேலே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கனாஷை அதே பேலட் நைஃப் வச்சு ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்மூத் ஃபினிஷ் உங்கள் கனாஷில் வர்றதுக்கு த ஃபைனல் கன்சிஸ்டன்சி ஆஃப் த கனாஷ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் ஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மோர் லைக் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா அது ஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கும் ஈஸி, ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கும் ஈஸி.
இந்த ஷார்ப் ஃபினிஷ் வர்றதுக்கு 2 இம்பார்ட்டண்ட் விஷயங்கள். ஒன்று நல்ல க்ரம் கோட் ஆகி செட் ஆன உங்கள் கேக், இன்னொன்று கன்சிஸ்டன்சி ஆஃப் த கனாஷ். இது ரெண்டும் இருந்தாலே உங்களுக்கு ஸ்மூத் ஃபினிஷ் அடையிறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஒரு நாசில் வச்சு இப்போ நம்ம ஒரு சிம்பிள் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, கேக்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது ரொம்ப கிட்ட இல்லாமல் கொஞ்சம் தூக்குன மாதிரி நம்ம வந்து கனாஷை ஃப்ளோ ஆக விட போகிறோம். ஸோ மேலே உங்கள் கனாஷை லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே நீங்கள் அதை வந்து பண்ணணும். அப்போ தான் எந்த ஒரு கேப் விழாது. அப்படி கேப் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, அது நம்ம லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு அப்படி இல்லைனா வேறு ஏதாவது வச்சு நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். சின்ஸ் இது ஒரு ஹேசல்நட் கேக்குங்கிறதுனால நான் ஆல்ரெடி கொஞ்சம் டோஸ்டட் ஹேசல்நட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். ஸோ அதை சாப் பண்ணி எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஹேசல்நட்ஸை க்ரஷ் பண்ணி அதை அப்படியே மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஃபைனலி த கேக் இஸ் டன். இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ், குவெஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.